ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ಸಮಸ್ಯೆಗೂ ಜೊತೆಗೆ ಸಮಸ್ಯೆಗೆ ಜೊತೆ ಎಮ್ತಾಸಕ್ಕೂ ಸರ್ತಾಂತು இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈவினிங் வ்ளாக் அந்த மாதிரி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி காலையிலே வந்து பூஜை பண்ணுறதுனால என்னால் சுத்தமாக வந்து இன்ட்ரூ ஷூட் பண்ண முடியல. பூஜை பண்ணி முடித்ததுமே கிட்டத்தட்ட வேலை வந்து கொஞ்சம் மேலே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இருந்தாலும் நான் பூஜை பண்ண டைமில் வந்து கொஞ்சமாக நான் வந்து பூஜை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து நான் வீடியோவில் வந்து வீடியோ எடுத்திருக்கேன், ஃபோனில் வந்து வீடியோ எடுத்திருக்கேன். ஏன்னா காலையிலேருந்து வந்து சாப்பிடாமல் ரொம்ப வீக் ஆகிடுச்சு. இருந்தாலும் இது வந்து நான் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய பேர் நிறைய வந்து கொஸ்டின் சொல்லி பண்ணியிருந்தீங்க. ஒரு தீபம் ஏற்றினாலே போதும் அப்படின்னு சொல்லி ஒரு தீபம் வச்சு பார்த்தேன். அது என்னவோ எனக்கு வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபையாக இல்லை. இருந்தாலும் குட்டி தீபம் அப்படின்றதுனால நான் வந்து 6 தீபம் வச்சு 6 வெத்தலை வச்சு நான் விளக்கேற்றினேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது என்னவோ தெரியல, ரொம்ப அழகு வந்துருச்சு. சாமியை கும்பிட்ட உடனே நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் நடந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அது என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆல்ரெடி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒன் வந்து அண்ணா வந்து இன்றைக்கி ஊருக்கு வேலைக்கு கிளம்பிட்டாங்க. அது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு நல்ல காரியம். ஏன்னா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அதுலேயும் வந்து ஒருத்தவங்க வந்து சொல்லியிருந்தாங்க மெசேஜில். நேற்று வந்து அதை நான் டிலீட்டே பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு டைம் என்னோடய மெசேஜில் வந்து நான் வந்து டிலீட் பண்ணது. அது என்னென்னா, அவங்க வந்து கார்த்திகா சிஸ்டர் ஹஸ்பண்ட் வந்ததுனால நீ வந்து வீடியோ போட்ட, அதுக்கப்புறம் சரண்யா அக்கா வந்து கொஸ்டின் ஆன்சர் போட்டதுனால அதையும் நீ போட்ட, அதுக்கப்புறம் வந்து எல்லாத்த விட உன் ஹஸ்பண்டை வரும்போது இந்த அளவுக்கு நீ ஹாப்பியாக இருப்பியான்னு தெரியல. ஆனால் உன் மூத்தார் வரும்போது மட்டும் நீ இவ்வளோ உன்னோட ஃபேஸ் வந்து நீ இவ்வளோ பிரைட்டாக இருக்குது, இவ்வளோ ஹாப்பியாக இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையே சொல்கிறேன், நான் வந்து ரியாக்டே ஆகலை. எனக்கு தெரியும். ஏன்னா என் புருஷன் என்னை எப்படி பார்த்துப்பாங்க, நான் அவர் மேலே எப்படி இருக்கேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். மற்றவங்களுக்கு அதான் அந்த தப்பாக கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு இல்லை வந்து அவங்க மேபி அப்படி இருந்தாங்கன்னா கூட அது அந்த மாதிரி தான் தோணும். ஏன்னா புத்தி அப்படி தானே போகும். இப்போ ஒருவேளை நம்ம நல்லவங்களாக இருந்தோம் இல்லை நம்ம மற்றவங்களை பற்றி தப்பாக பேச மாட்டோம் அப்படின்னா அது நம்மளுக்கு வந்து தப்பாக வந்து பார்க்கவும் தோணாது, தப்பாக பேசவும் தோணாது. நம்ம ஒரு வேளை அந்த மாதிரி இருந்தால் நம்ம அந்த மாதிரி நடந்துக்கிட்டால் அது அப்படி தான் இருக்கும். நான் ஃபஸ்ட்டு டைம் என்னோட வீடியோ ஆரம்பித்து கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகுது. ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கேன் வீடியோ. அந்த கமெண்ட் வந்து நான் ரிமூவ் பண்ணேன். நான் அதுக்கு லைக் கொடுக்கல, ஒன்றும் இல்லை. எனக்கு பிடிக்காத விஷயம் இதுக்கு மேலே நான் ரிமூவ் பண்ணுவேன். இதுக்கு மேலேயும் நீங்கள் வந்து கமெண்ட் அந்த மாதிரி தப்பான கமெண்ட் நீங்கள் போட்டிங்கன்னா உண்மையாக சொல்கிறேன், நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். அது ரொம்ப வந்து அசிங்கமாக நீங்கள் பேசுகிறீங்க, உங்களுக்கு நினைக்கலாம் அது வந்து சின்ன விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அது சின்ன விஷயம் கிடையாது. எனக்கு என் புருஷன் இருக்கான், எனக்கு அதுவே போதும். என் புருஷனை தவிர நான் வேறு உங்களை நினைக்கிறது என்ன? என் புருஷன் இதுக்கு யாருமே வந்து ஈடாக மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணும். ஓகேங்களா? எல்லா பொண்டாட்டிக்குமே அவங்க புருஷன் வந்து அவங்களோட ஹீரோ. கட்டினா புருஷனை விட்டுட்டு மற்றவங்கள தேடுறது வந்து நாகரிகம் கிடையாது. ஸோ அதனால் எனக்கு இந்த அவ்வளோ கோவம்லாம் வரல. எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. என்னடா இது இப்படி எல்லாமே கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் என் புருஷனுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னு என் புருஷனுக்கு தெரியும், அவருக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ரொம்ப வந்து டீப்பாலாம் போகலாம் தேவையில்லை. ஓகேவா? அவங்க வந்தாங்கன்னா அவங்க அம்மாவை பார்க்க வருவாங்க, அவங்க அப்பாவை பார்க்க எல்லாருமே அவங்களுக்குன்னு இருக்காங்க. அப்படின்னும் போது நீங்கள் எப்படி இந்த மாதிரி சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. சரி, சொல்லிட்டு போங்க. எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. இன்னொரு வாட்டி தப்பாக கமெண்ட் வந்துட்டு நான் ரிமூவ் பண்ணிவிடுவேன். என்ன பண்ண முடியுமோ பார்த்துக்கோங்க. அப்போ வந்து திருப்பி நான் வந்து ஒரு தடவை நான் வந்து அந்த ஐடியா பிளாக் பண்ணிட்டேன் அப்படின்னா மறுபடியும் நீங்கள் பார்க்கவும் முடியாது, எதுவும் பண்ண முடியாது. ஒருவேளை என்னோடய வீடியோ பிடிக்கலன்னு நீங்கள் பார்க்காதீங்க தயவு செஞ்சு. தப்பாக உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் ஏன் பார்க்குறீங்கன்னு தான் எனக்கு தெரியலை. என்ன சொல்கிறதுனே தெரியல. ஆனால் நிறைய பேர் வந்து நிறைய பாசிட்டிவாக வந்து என்கிட்ட சொல்லியிருந்தீங்க, அதான் இந்த மாதிரி இருங்க. நேற்று வந்து வீடியோவில் வந்து பாம்பு பார்த்தீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. பாம்பு கிடையாதுங்க, அது மேபி அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் பாம்பு வந்து நாகப்பாம்பு நேற்றுலேருந்து 2 வாட்டி வந்து போயிருக்கு. ஓகேங்களா? ஃபுல்லாக வந்து எல்லோ கலர் அந்த மாதிரி. அதனால் அது பாம்பு கிடையாது. மேபி வேறு ஏதாவது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பைப்பு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அங்கே தெரியுதுங்களா பைப்பு? அந்த பைப்பை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 2 சிஸ்டருமே கேட்டிருந்தாங்க பாம்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நான் வந்து ரொம்ப வளவலன்னு பேசலை. இப்போ வந்து ஈவினிங் வ்ளாக் மாதிரி தான் நான் எடுக்க போகிறேன். துணி எல்லாமே துவைச்சிட்டேன்.
இன்னும் காய வைக்கணும். இப்போ தான் வந்து துவைச்சேன். ஏன்னா நான் வந்து சாமி கும்பிட்டுட்டு கிட்டத்தட்ட 2 மணி ஆயிடுச்சு. சமைச்சி இவங்களுக்கு எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் படுத்துட்டு கிட்டத்தட்ட இப்போ வந்து 5 மணி ஆக போகுது. இப்போ வந்து வீடெல்லாம் எதுவும் கூட்டல, எல்லாமே அண்ணா வந்து கிளம்பிட்டாங்க போல இருக்குது. அவங்களோட எப்போவுமே வந்து அவங்களோட ஷர்ட் இங்கும் இருக்கும், இன்னும் பாதி இருக்குது. அவங்க பாதி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அந்த வீட்லேயும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இன்னும் அதை ஒதுங்க வைக்கணும். பார்த்தீங்களா, கட்டில் மட்டும்தான், மற்றபடி எல்லாமே க்ளீனாக இருக்குது, எல்லாமே நீட்டாக வச்சுருக்கேன். கட்டில் மட்டும்தான் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு ஃபால்ஸ் வந்து தேவைப்பட்டுருந்துச்சு, ஃபால்ஸ் வாங்கிட்டு வந்துருக்கேன். ஓகே, நான் அதை துணி எல்லாமே காய போட்டுறேன். காய போட்டுட்டதுக்கப்புறம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி பூஜை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ எப்படி இருக்குன்னு நீங்களும் பாருங்கள். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இது வந்து நான் இன்றைக்கி எடுத்தது. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை முருகருக்காக ஒரு வேண்டுதல் வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதோட வ்ளாக் தான் சொல்ல முடியாது, ஏன்னா என்னால் அன்றைக்கி நேற்றுனே வருது ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து சாமி கும்பிட்ற வரையும் எனக்கு அவ்வளோ எனர்ஜியாக ரொம்ப எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில, ஆனால் ரொம்ப அழுதுட்டேன். எனக்கு என்னவோ எல்லாம் பூஜை பண்ணி முடித்ததுக்கப்புறம் உட்காந்து எனக்கு ரொம்ப அழுகையாக இருந்துச்சு. கடவுளே, எனக்கு என்ன வேணும்னு உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கடவுள் மேலே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்டார் போட்டு முக்கோணம் போட்டு சரவண பவன அப்படின்னு போட்டு பச்சரிசியில் போட்டு நம்மளுக்கு வெத்தலை பாக்கு வந்து தமிழ்நாட்டில் எப்படி வைப்போமோ அப்படி வச்சுட்டு முருகருக்காக தட்டில் வந்து பச்சரிசி வச்சு காயின் வச்சு ஒரு சிஸ்டர் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. பர்சனலாக கால் பண்ணி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்ன மாதிரியே நானும் வந்து தட்டில் வச்சுருக்கேன். எப்போவுமே தட்டில் வைக்கிறதா என்னதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் இது வந்து கரண்ட் ரொம்ப மார்னிங்கில் இப்போ 7 மணிக்குள்ளேயே முடிச்சிட்டேன். நான் வந்து பூஜை பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஆனால் உட்காந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு அரை மணி நேரம் நான் உட்காந்து சாமிக்கிட்ட இது பண்ணேன். ஈவினிங் டைமில் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். பார்த்தீங்களா, நம்ம தமிழ்நாட்டில் எப்படி வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வைக்கிறோமோ அப்படியே தான் நான் நினச்சிட்ருக்கேன். விளக்கில் இருந்த எல்லா இதுவுமே வந்து எரிஞ்சிருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பார்த்தீங்களா, இந்த விளக்கு மட்டும்தான் கொஞ்சம் இதாகிட்டுருக்கு, மற்றபடி எல்லாமே அவ்வளோ அழகாக பர்ஃபெக்டாக இருக்குது பார்க்கவே. இன்றைக்கி கிளைமேட் பாருங்கள். இது ஈவினிங் வந்து ஒரு 5 o'clock ஓகேங்களா. ஒரு பூஜை நடந்துகிட்ருக்கு. கொஞ்சம் பேக்ரவுண்டில் வந்து அந்த மாதிரி சவுண்ட் தான் இருக்கும், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. துவைச்ச துணியை வந்து இங்கே வச்சுருக்கேன், இன்னும் காய போடணும், அதை வச்சுருக்கேன். இதெல்லாம் பாத்திரம் இதெல்லாமே கழுவிடணும். கழுவிட்டதுக்கப்புறம் வீடெல்லாம் கூட்டலாம். முதல்ல வந்து பாத்திரம் கழுவிடலாம், அதுக்கப்புறம் வந்து வீடு கூட்டலாம். இன்றைக்கி பேக்ரவுண்டில் வந்து சத்யநாராயண பூஜை, ஹனுமான் சாலிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆமாம், அதை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அப்படின்றதுனால வந்து கொஞ்சம் வாய்ஸ் வந்து இதுவாக இருக்கும், நீங்கள் ஒன்றும் கண்டுக்காதீங்க. இடையில கேட்டுட்ருக்கோம். துணி எல்லாமே துவைச்சி முடித்ததுக்கப்புறம் வந்து காய போட்டேன். ஏன்னா காலையில் நான் வந்து முடித்த உடனே 1 மணி ஆயிடுச்சு. இன்றைக்கி எல்லா வேலையும் முடித்து இது பண்ணுறதுக்குள்ளே முடித்த உடனே நான் என்ன பண்ணிட்டேன், பெரிய மாமியார் எனக்காக வந்து லெமன் தண்ணி பண்ணி கொடுத்து வச்சுருந்தாங்க. படுத்தது தான் 1:30 மணிக்கு. எந்திரிச்சது வந்து 5 மணி ஆகிறதுக்கு 4:45 எந்திரிச்சுப்பேன் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எந்திரிச்ச உடனே வந்து துணி எல்லாமே துவைச்சி போட்டுட்டு, சரி வீடியோ இன்றைக்கி எடுக்கலையே, சரி வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் வ்ளாகாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் வ்ளாக் வந்து போட்டுட்ருக்கேன். ரொம்பவே இன்றைக்கி வந்து திக்கி திணறி இது பண்ணியிருப்பேன். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் வந்து எமோஷ்னல்ன்றதை விட அது கொஞ்சம் எனக்கு அதை ரொம்ப ஹார்ட் அப்படின்றத விட ரொம்ப எப்படி பேசுகிறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம், ஒரு விஷயம் காட்டுறோம் அப்படின்னா அதை வந்து நல்ல விஷயத்தில் எடுத்துக்கவே முடியலையா அப்படின்ற மாதிரி தான் எனக்கே தோணும். வேறு என்ன பண்ணுறது, விடுங்க. இன்றைக்கி வந்து பாத்திரம் கழுவுற மாதிரி நானும் எல்லாத்தையும் கழுவி முடிச்சுட்டு இது பண்ணி விட்டுட்டேன். எனக்கு இன்றைக்கி என்ன பேசுகிறதுனே தெரியல. ஏன்னா அந்த கமெண்ட் நான் மார்னிங்கில் தான் படித்ததுலேருந்து என்னவோ ஒரு மாதிரி தான் இருந்துட்டு இருந்துச்சு. சரி இன்றைக்கி வீடியோவில் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். யாரும்
மற்றவங்கள யாரும் ஹர்ட் பண்ணுற மாதிரி நான் பேசலை. குறிப்பிட்டு அவங்க கமெண்ட் பண்ணதுக்காக மட்டும்தான் நான் ரிப்ளை பண்ணது. ஓகேங்களா? நீங்கள் நினைப்பீங்க ரிப்ளை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதை ரிப்ளை பண்ணாமல் இருந்தால் இன்னும் அதிகமாக ஆகுன்றதுனால மட்டும்தான். மற்ற எல்லா விஷயத்துக்குமே நான் ஆக்செப்ட் பண்ணிப்பேன். பட் இந்த ஒரு விஷயம் என்னால் ஆக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகேங்களா? என்ன பிடிச்சவங்களும் நிறைய பேர் இருக்கீங்கள்ல, அதனால் நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதுவே போதும். தேங்க்யூ ஸோ மச். சப்போர்ட் பண்ண எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. இன்னும் ஒரு 2-3 விஷயம் நல்ல காரியம் நடக்க வேண்டியது இருக்குது. உண்மையாகவே சொல்கிறேன். இந்த பூஜை பண்ணதுக்கப்புறம் ஒரு 3 விஷயம் வந்து எனக்கு நல்லதாக ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். இன்றைக்கி ஈவினிங்குள்ளே தெரியும், இல்லை அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை தெரியும். கண்டிப்பாக நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அது முடிஞ்சதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்லலாமா, இல்லை வந்து அதுக்கு முன்னாடியே சொல்லலாமான்னு தெரியல. கண்டிப்பாக நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். கொஞ்சம் சஸ்பென்ஸ் தான். ஆனால் முருகரை நம்பினா கைவிட மாட்டாங்கன்னு எனக்கு உண்மையாகவே இப்போ ரொம்பவே வந்து அவர் மேலே இன்னுமே அதிகமாக பக்தியாக ஆயிடுச்சு. ஏன்னா நான் அவர்கிட்ட பூஜை பண்ணணும்னு கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாக நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். என்னால் பூஜை பண்ண முடியல. இந்த வாரம் மட்டும்தான் அவர் நல்லபடியாக அவர் பூஜையை வந்து நடத்தி வச்சுருக்காரு. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன சொல்கிறதுன்னு எனக்கும் தெரியல. ஆனால் அவ்வளோ சந்தோஷமாக, அவ்வளோ ஒரு பக்தியாக எனக்கு இன்றைக்கி மார்னிங் இருந்துச்சு. ஏன்னா காலையில் 5:30 மணிக்கு எழுந்திரிச்சி தலை குளிச்சுட்டு எல்லா வேலையுமே இருக்கிறது. நேற்று பாதி வேலையும் எல்லாமே செஞ்சு முடிச்சிருந்தேன். பாத்திரம் கழுவுறது, வீடு துடைக்கிறது, திருப்பியும் வந்து காலையில் இன்னொரு வாட்டி துடைச்சிருந்தேன். நான்வெஜ்ஜும் வந்து நீங்கள் சாப்பிடாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, அவங்கள சாப்பிட வேணாம் நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னீங்க. சரி, ஓகே, அது மேபி அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நம்ம பண்ணுறதுனால மற்றவங்களும் எப்படி இருக்கணுன்றத ஆசைப்படுறது தப்பு தான். பட் நான் சொன்னதை வந்து ரிட்டன் வாங்கிக்கிறேன். ஓகேங்களா? நிறைய பேர் சொன்னீங்க நீங்கள் சாப்பிடாமல் நீங்கள் மனசார பூஜை பண்ணுங்க ராதா அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஸோ மச். சொன்னதுக்கு பாசிட்டிவாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு வாரம் செஞ்சதே வந்து இவ்வளோ ஹாப்பியாக கொடுத்துச்சு. உண்மையாகவே ஃபுல்லாக இந்த 5 வாரமும் நான் வந்து பண்ணி முடிக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் ஆகணும். கண்டிப்பாக. ஓகே, நான் வந்து எல்லா வீடு வந்து எல்லாமே கூட்டி வந்து முடிச்சிட்டேன். ஈவினிங் டைமில் வந்து எனக்கு அந்தளவுக்கு வேலை இருக்காது. மார்னிங் டைமில் தான் எனக்கு ரொம்ப வேலை இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 12-12:30 வரைக்கும். ஈவினிங் டைம்லனா வெறும் வீட்டுக்கு கூட்டி பாத்திரம் கழுவி வச்சிடுவேன். அதுவும் மதியத்தில் கழுவி விட்டுருவேன். இருந்தாலும் கொஞ்சம் கழுவி வச்சுட்டு தான் போய் படுத்துட்டேன். திருப்பி இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பாத்திரம் வந்துச்சு. கொஞ்சமாக தான் இருந்துச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாத்திரம் மதியம் கழுவுனா அதிகமாக இதாகும். அதுக்கப்புறம் வாசல் எல்லாமே வந்து பெருக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து கரெக்டாக 5 மணி ஆகுது, 5:15 ஆகுதுன்னு நினைக்கிறேன். அப்போவே பாருங்கள் எவ்வளோ சூரியன் வந்து வெளிச்சம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வாசலை வந்து எல்லாமே நம்ம வந்து கூட்டி முடிச்சிடும். 2 டைம் இங்கே வந்து கூட்டுவாங்க வாசல், காலையில் ஈவினிங். கன்ஃபார்ம் நம்ம வந்து கூட்டி தான் ஆகணும். கூட்டலன்னு அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து இந்த சைடும் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தேன். துணி எல்லாமே துவைச்சது வந்து காய வச்சுருந்தது. காலையில் துவைச்சது வந்து காஞ்சிருக்கு. அதவும் எடுத்துகிட்டு வந்து மடித்து நம்ம வந்து வைக்கணும். அந்த வேலையுமே வந்து இடையில போயிட்டுருக்கும். வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது நான் வந்து ஃபுல்லாகவே வந்து டைரெக்டாகவே அங்கே எப்படி இருக்குமோ கிளி சத்தாலாம் சூப்பராக இருக்கும். பட் என்னென்னா வாய்ஸ் இது பேக்கில் வந்து பாட்டு போட்டிருந்தாங்கன்றதுனால ஃபுல்லாக வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருப்பேன். நான் பேசும்போது கூட வந்து பேக் சைடில் வந்து பாட்டு சத்தம் கேட்டிருக்கும். அந்த ஹனுமனுக்காக ஏதோ பூஜை பண்ணுறாங்க போல இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யூடியூப் எடுத்துக்குமான்னு கூட எனக்கு தெரியல. இன்றைக்கி வந்து கொஞ்சம் சொதப்பலாக தான் வீடியோவை எடுத்திருக்கேன். இருந்தாலும் எனக்கு டைம் வந்து இதுக்கப்புறம் கிடைக்காது. ஏன்னா இதுக்கப்புறம் இன்னும் சவுண்டாக வைக்குவாங்க அப்படின்றதுனால நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து வீடியோவை கொஞ்சம் நீட்டாக அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. பட் நீங்கள் தான் அதை வந்து சொல்லணும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இன்றைக்கி வந்து கொஞ்சம் வீடியோ உண்மையாகவே கொஞ்சம் சொதப்பலாக தான் ஆயிடுச்சு. சொதப்பலாக இருக்கா எப்படி என்னதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் வந்து துணி எல்லாமே என்னோடய துணி, மாமியார் துணி எல்லாமே அப்படி கசகசன்னு கட்டில் மேலே. ஏன்னா இப்போ வந்து நான் படுக்கிறதில்ல. இங்கே பெரிய மாமியார் வீட்டுக்கு போகிறதுனால எல்லாமே கட்டில் தானே இருக்குது, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அது மேலே தூக்கி போடுற மாதிரி ஆயிடுச்சு. ஸ்டிச்சிங் பண்ணுறதுமே அது மேலே தான் போட்டிருக்கேன். இன்றைக்கி வந்து தைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கம்னாயிட்டேன்.
எனக்கு தைச்சற மாதிரிக்கே சலா மாதிரி இன்றைக்கி அப்படியே சொங்கி மாதிரி ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி வேணாம் இன்றைக்கி நாளைக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே எல்லா வேலையும் முடிச்சுட்டு மிஷின் மேலே நாளைக்கு வந்து டோட்டலாக ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு 3 ப்ளவுஸ் தைக்கணும்னு நினைப்பேன். ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கே பெரிய பாடாக இருக்கிறது மாதிரி இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இது வந்து பெரிய மாமியார் வந்து எனக்கு கொடுத்தது கட் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்து போட்டேன். வேணாம் சாமி இப்போதைக்கு நம்மளால் கட் பண்ணி ஸ்டிச் பண்ண முடியாது, இதை அப்படியே ஓரம் தூக்கி வை, நம்மளுக்கு கஸ்டமர் கொடுத்துருக்கிறது வந்து முதல்ல முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளோட வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து எடுத்து பீரோவுக்குள்ளே வந்து பத்திரமா எடுத்து வச்சுட்டேன். இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணுன்னா மேக்ஸிமம் எப்படியும் ஒரு சிம்பிளாக நம்ம வந்து டிசைன் வச்சு தைச்சிக்கிறதுக்கு கொஞ்சம் பழக்கம், என்னோடய சாரீஸ் எல்லாத்துக்குமே ஏதாவது சின்ன குட்டி குட்டியாச்சு நான் வந்து டிசைன் வச்சிருவேன். இதுக்கு எதுவுமே யோசிக்கிறதுக்கே ஒரு 2 நாள் 3 நாள் வேணும் எனக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். அதனால் எல்லாமே எடுத்து பீரோவுக்குள்ளே வச்சுட்டு ஹேண்ட்பேக் வேறு எடுத்திருந்தேன், அங்கே எங்கே போகிறதுக்குன்னு சொல்லிட்டு அங்கங்கே விழுந்திருக்குன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டேன். இப்போ வந்து கட்டில் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், கட்டில் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். எல்லாம் எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்கணுமோ அதெல்லாமே முடிச்சிட்டேன். வெளியிலையும் ஃபுல்லாக வந்து கூட்டிகிட்டு முடிச்சிட்டேன். பாத்திரமும் எல்லாமே கழுவிட்டேன். வேர்த்திருக்கு பார்த்தீங்களா? எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல. ஒரு பொழுது இருக்கலாம்னு நினச்சேன், என்னவோ தெரியல. முருகரே சொன்ன மாதிரி இன்றைக்கி ஒரு நாள் தோன்ற மாதிரி இருந்துச்சு. இது உங்களுக்கு டூ மச்சாக கூட இருக்கா. முருகன் வந்து எனக்கு சொல்கிற மாதிரி இருந்தேன் தெரியல. அது நான் வந்து பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு பொழுது இருக்கலாம் அப்படின்னு நினச்சேன். இல்லை எனக்கு ஒரு நாள் முழுக்க அவருக்காக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கேன். வெறும் லெமன் தண்ணி மட்டும் குடிச்சிருக்கேன். ஓகே, இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஏதோ இன்றைக்கி என்னால் முடிஞ்சது நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகே, பாய் எல்லாருக்கும்.